வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மாங்காய் சாதம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறோம். நிலக்கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது நல்லா கொஞ்சம் சிவக்க வதக்கணும். இப்போ இஞ்சி ஒரு வெங்காயம் துண்டு பொடுசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இஞ்சியை நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய் வத்தல் ஒடிச்சு சேர்த்துக்கிறணும். அது கூடயே காரத்துக்கு தகுந்தபடி 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா சிவக்க வதக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறணும். எல்லாம் நல்லா வதக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்மெல் நல்லா வருது. இப்போ ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காயாக இல்லாமல் மீடியம் சைஸ் காயாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கணும். இப்படி நல்லா மாங்காயை நல்லா துருவி எடுத்துக்கிறணும். சேர்த்து இப்போ மாங்காயை நல்லா கிண்டி விடணும். அதிக நேரம் வதங்கலாம் தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். உப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு இது கூட சாதத்தை வடித்து வச்சுருக்கேன், உதிரி உதிரியாக அந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. இது கூட வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டி நிலக்கடலை பருப்பையே கொஞ்சம் ட்ரையாக அடித்து மேலே தூவினாலும் தூவிக்கிறலாம். இப்போ கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மாங்காய் சாதம் ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.